முந்தானத்து வரைக்கும் தமிழகம் வரார் பிரதமர் நரேந்திர மோடி. எப்போ வரார், என்ன பண்ணுறாரு, எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட வருகை மிக தெளிவாக மிக தீவிரமாக திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த நரேந்திர மோடி அவர்களோட வருகையானது ரொம்ப தெளிவாக திட்டமிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தியை உள்ளே போய் பார்த்தோம்னா ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல தோணுது. அப்படி என்ன தமிழக வருகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டமிட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்க இருக்குது, இதை பற்றி தான் ரொம்ப தெளிவாக ஆழமாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, பொதுவாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பயணத்தில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பெரிய லெவலில் பயன்படுத்தப்படும். இந்த பயணத்தில் மிக நேர்த்தியாக மிக தெளிவாக எல்லா இடத்துலையும் ஹெலிகாப்டர் பயன்படுத்தியிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலை மார்க்கமாக ஒரு இடத்துக்கு மட்டும்தான் போகிறாரு, மற்றபடி வேறு எங்கேயுமே போகல. வளர்ச்சி திட்டங்களில் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்காங்க. அதே நேரம் லோக்சபா தேர்தலோட பிரச்சாரத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு நேர்த்தியாக கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட வாதமாக இருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. கேரளாலேருந்து முதல்ல கோவை வந்துடுறாரு, ஏர்போர்ட் டு ஏர்போர்ட். கேரளாலேருந்து அங்கே தமிழகம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட மதியம் ஆயிருது. மதியம் கோவைக்கு வந்துடுறாங்க. 27ஆம் தேதி மதியம் கோவைக்கு வராங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கோவையிலேருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பள்ளிடம் போகிறாங்க. முதல்ல என்னோட நிகழ்ச்சியோட முதல் காரணம், நான் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னா, முழுக்க அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மனிதருக்காண்டி வந்தேன். இந்த மனுஷன் நடைபயணம் வந்து பெரிய லெவலில் வெற்றி பெற்றிருக்கு, தோல்வி அடைஞ்சிருக்கு, அதெல்லாம் ரெண்டாவது. இவன் உழைச்சிருக்கான், இவனுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்காண்டி பல வேலைக்கு நடுவில் இந்த வேலைக்கு வரல, முதல்ல இந்த வேலைக்கு வர்றேன், அதை தொடர்ச்சியாக சில வேலைகளை பார்த்துட்டு போறேன் அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முக்கியத்துவமாக அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் நடைபயணத்தில் பல்லடத்தில் நடக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. 1 hour அந்த மீட்டிங் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிவிக்கப்படுது. அந்த பல்லடம் மீட்டிங்கை முடிச்ச பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்திலேருந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு ஹெலிகாப்டர் போறாங்க. பல்லடம் டு மதுரை போன பிறகு மதுரையில் தனியார் பள்ளியில் நிகழக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அந்த தனியார் பள்ளியில் அந்த மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 1 hour வந்து திட்டமிட்டிருக்காங்க. 1 hour அந்த மீட்டிங்கில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிட்டு சில கருத்துக்களை தெரிவிப்பாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் பேசப்படுது. முதல்ல வந்தது ஒரு பிரச்சாரத்துக்கு, 2வது வந்தது ஒரு பள்ளி நிகழ்வுக்கு, 3வது பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் அன்னைக்கு ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணி அன்னைக்கு கட்சிக்காரங்களை பெரிய லெவலில் மீட் பண்ணுவாங்க, லோக்சபாக்கான வியூங்களை வகுப்பாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் நம்பப்படுது. மதுரை அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முகாமிட்டு தமிழகத்தை எந்தெந்த மாதிரி வந்து நம்மளோட அரசியல் காய்களை நகர்த்தலாம் அப்படிங்கிறது திட்டமிடுறதுக்கு அன்னைக்கு நைட்டு ஹோட்டலில் இருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி மதுரையிலேருந்து, அதாவது மதுரை ஏர்போர்ட்லேருந்து தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தூத்துக்குடி வந்தோன்னா பிரதமர் வந்து தூத்துக்குடியில் 3 நிகழ்வுகளை பிளான் பண்ணுறாங்க. ஒன்று வந்து வஉசி துறைமுகத்தோட அடுத்த கட்ட பணிகளுக்கு, வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குணசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த ராக்கெட் ஏவுதளத்துக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தோட புதிய பாம்பன் பாலத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டுறாங்க. இந்த 3 நிகழ்வுகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் அடிக்கல் நாட்டுறாங்க. இந்த நிகழ்வு அத்தனையிலுமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்துப்பாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது. இதை முடிச்சுட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தூத்துக்குடி டு நெல்லை வந்து ஹெலிகாப்டரில் போகிறாங்க. நெல்லை போயிட்டு நெல்லையில் ஒரு பிரம்மாண்ட மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. பிரம்மாண்ட மீட்டிங்கில் கலந்து முடிச்சுட்டு நெல்லை டு மறுபடியும் வந்து கேரளா அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணிக்க இருக்காங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் அவங்களோட திட்டமிடல பிரதமரோட அலுவலகம் வெளியிட்டிருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சாரம், அடுத்த நாளைக்கு ஒரு பிரச்சாரம், ஒரு நாள் முழுக்க வந்து கட்சி நிகழ்வுகள், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அரசு நிகழ்ச்சிகள் பிளஸ் கட்சி நிகழ்வுகள் சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட தன்னோட பயணத்தை ஒருங்கிணைந்து ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப தெளிவாக திட்டமிட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போதும் அரசு நிகழ்ச்சி பிளஸ் கட்சி நிகழ்ச்சி அப்படிங்கிறது சேர்த்து தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னோட பிரச்சார யுக்தியை வகுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரச்சாரத்துக்கு தனியாக நேரம் ஒதுக்க முடியாது, அரசு நிகழ்ச்சியோடு சேர்ந்து பிரச்சாரத்தை ஒரு சேர அப்படியே கட்டமைச்சு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இவரோட திட்டமிடலாக இருக்கு. ஸோ பிரதமர் நரேந்திர மோடியோட தமிழக வருகையில் முதல் முக்கியத்துவமான காரணமாக எது சொல்லப்படுதுன்னா, முழுக்க நான் வர்றது அண்ணாமலை அவர்களுக்கு தான் அப்படிங்கிறது மிக நேர்த்தியாக முதல்ல சொல்லப்பட்டு, அதன் தொடர்ச்சியாக தன்னோட திட்டமிடல் அத்தனையுமே முடிச்சுட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திலிருந்து வெளியே போகும்போது ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசின சில வார்த்தைகள் தான் நம்ம மனசில் இருக்கும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் அப்படிங்கிற அந்த திட்டமிடலானது அன்னைக்கு வரக்கூடிய செய்திகள் பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா பிரதமர் வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சார் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு போயிருக்காம்பா அப்படின்னு சொல்றது பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் இம்பாக்ட் ஆகும்னு சொல்லி தான் முழுக்க அந்த வளர்ச்சி திட்டங்களை மையமாக வச்சு தன்னோட பயணத்தை திட்டமிட்டிருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த முழுமையான புரிதல்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோ ஏன் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.